ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்மைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 10ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம் தேவாதி தேவனுக்கு பல நாமங்கள் உள்ளன. அதுல ஒரு நாமத்தை பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுக்கும்போது அங்க பார்க்கிறோம், சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். அவர் சகல விதமான ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடினால் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே பாருங்க, உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், உற்றார் உறவினர்கள் இருக்கலாம். ஆனால் அருமையான தேவச்சனமே, அவர்களும் உங்கள் பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில அவர்கள் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் வார்த்தையோடு கூட நின்று போய்விடும். ஆனால் கர்த்தர் ஆறுதல் செய்வார் என்றால் ஆறுதல் மாத்திரமல்ல, அந்த கரத்தினால அந்த உபத்திரவத்துல அந்த பாடுகள் மத்தியில தேவன் நம்மை விடுவிக்கிறவராக காணப்படுவார். உண்மையான ஆறுதல் என்றால் உண்மையான தேவச்சனமே வார்த்தையினால் மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர் நம் தேவாதி தேவன், நம் கத்தாதி கத்தர் எத்தனை முறை இந்த ஆண்டுல நம்முடைய ஆறுதலின் பிரசனத்தினால் நம்மை விடுவித்திருப்பார். உண்மையான பிள்ளைகளே, உண்மையாக இந்த 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பவுல் உண்மையாக ஆசியாவில தன்னுடைய பட்ட கஷ்டத்தை அவர் சொல்கிறார். உண்மையாக நீ பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 1:4 அதிக உபத்திரவத்திலே உண்மையாகவே ஆறுதல் அடைந்ததாக பார்க்கிறோம். உண்மையாகவே 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதிக பாடுகள் மத்தியில உண்மையாகவே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். ஆதலால் கர்த்தரிடம் ஆறுதல் அடைந்ததுனால நாங்கள் உங்களுக்கும் நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னும் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய உபத்திரம் என்னவென்றால் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. மரணத்துக்கு நெருக்கத்துக்குள்ளாக அவர் காணப்பட்டவராக, அந்த மரணத்திலிருந்து தப்பிப்போம் என்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, அப்பேற்பட்ட அவ்வளவு உபத்திரவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார். உண்மையாகவே அப்பேற்பட்ட உபத்திரவத்திலும் கர்த்தர் உண்மையாகவே அவரை தப்புவித்தார். ஆமென். தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். ஆமென். 10ஆம் வசனத்தை படிக்கும் போது அருமையான தேவனே, நான் உங்களுக்காக அந்த வசனத்தை படிக்க ஆசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறது, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மையாகவே அவர் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருந்து செயல்படும் தேவனாக இருந்தார். நான் சொன்ன பிரகாரமாக ஆறுதல் என்றால் வார்த்தையினால் அல்ல, நாம் ஆராதிக்கும் தேவன் தன் கரத்தினால உங்களை விடுவிக்கிறவராக இருப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து விடுவித்தவராக காணப்பட்டார். இந்த வருஷத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரினை தப்புவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் ஒரு விசை கூட அந்த ஆறுதலின் தேவன், ஆமென், ஆறுதலின் பிரசனத்தினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. அப்படி கண்களை மூடி ஒரு விசை கூட, அப்பா என்னை ஆறுதல் படுத்துகிறவர், ஆறுதல் மாத்திரமல்லப்பா என்னை விடுவிக்கிறவர். அப்பா நன்றி ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த காலவேளையில் ஒரு விசை கூடப்பா எங்களை தாழ்த்தி அப்பாவோட திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். எத்தனை முறையாகப்பா எனக்கு ஆறுதலாக வந்தீங்க. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலைப்பா தேவன் என்னோடு கூடவே இருந்த ஆறுதல் படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவித்தீங்களே, என்னை விடுவித்தீங்களே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரோடு கூட இணைந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடுமை துதிக்கிற தகப்பனே. அப்பா பிள்ளைகள் ஸ்தோத்திரம் சொல்லும் போதே, துதிக்கும் போதே இந்த காலை வேளையிலப்பா இந்த பிரசனத்தை உணர்வார்களாக, ஆறுதலின் பிரசனத்தை உணர்வார்களாக. அப்பா ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றியோடுமை துதிக்கிற தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஓ ராகாரா மாரா ரீபா சந்தரஹா மாரா. எல்லா ஆறுதலின், சகல விதமான ஆறுதலினால் கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. நன்றி ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த நாள் முழுவதும். பிள்ளைகளப்பா ஆறுதல் தந்த தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பார்களாக. திருக்கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் பேணி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.